திரு பிரியன் சார்ட்டேருந்து எடுக்கலான்னு இருக்கேன். எந்த ஒரு விஷயமானாலும் மாநில அரசின் பார்வையிலே பார்க்கப்படுகின்ற விஷயம் ஒருபுறம், மத்தியின் கண்ணோட்டம் வேற. இந்த கல்விக் கொள்கை திட்டத்தில் 2020 வந்ததிலிருந்தே பல நேரங்களில் இதே அரங்குகளில் நம்ம அதை பற்றி பேசியிருக்கிறோம். அதனுடைய பிரச்சனை ஒன்று தான், ஆனால் வடிவம் மாறிக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ கடைசியாக கிடைக்க வேண்டிய பணம் 2152 கோடி தமிழகத்துக்கு வரலன்னு சொல்லி தமிழக முதல்வர் கடிதம் எழுதுகிற அளவிற்கு, இல்லை நாங்கள் கொடுத்த திட்டம் வந்து தாய்மொழிகளை மாநில மொழிகளை பாதிக்காது அப்படின்னு சொல்லி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் ஒரு கடிதம் கொடுக்கிறார். மொத்தத்தில் பாதிக்கப்படுவது கல்வி கற்கக்கூடிய மாணவர்களும் சலுகை பெறக்கூடிய அந்த நபர்களும் மட்டும்தான். இதில் அரசியல் செய்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் திணிக்க ஆரம்பிக்கும்போது அது ஒரு அரசியல். அது ஆக்சுவலாக அது மூன்றாவது லாங்குவேஜாக நீங்கள் ஒரு விஷயத்தை திணிக்கிறீங்க. அது வந்து ஹிந்தியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த லாங்குவேஜாக வேறு இருக்கட்டும், அது திணிக்கிற விஷயம் வந்து ஒரு அரசியல். அது ஆக்சுவலாக தமிழ்நாடு அல்லது கல்வி வந்து ஒரு பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு விஷயம். கல்விக்கான ஒரு சிலபஸை மாநில அரசு பள்ளிகளில் இருக்கிற சிலபஸை உருவாக்குறது போன்ற விஷயங்கள்லாம் மாநில அரசோட உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த மாநில அரசோட உரிமை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மத்திய அரசு வந்து தலையிடுவதற்கான வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா இது ராஜஸ்தானில் ஒரு கல்வி சம்மந்தமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா மத்திய அரசு உள்ள தலையிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நேஷ்னல் லெவலில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சார். இந்தியா வந்து பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு பின்னணி உள்ள ஒரு மக்கள் உள்ள ஒரு இந்த கண்ட்ரியில் நீங்கள் ஒரே மாதிரியான விஷயங்களை எல்லாருக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எல்லாம் ஒன்று, கலாச்சாரம் ஒன்று, உணவு ஒன்று, மொழி ஒன்றுன்னு ஒரு நீங்கள் எண்ணுறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இங்கே வந்து எல்லாமே வித்தியாசமான பின்னணி. இல்லை, இப்போ தேசிய கல்விக் கொள்கையில் வந்து மெயினாக அந்த கல்வியோட தரத்தை பற்றி பிரச்சனை வருதா, இல்லை மாநில மொழிகள் குறித்த பிரச்சனை வருதா? கல்வி அது மட்டும் இல்லை, பல பிரச்சனைகள் இருக்குது. 3வது 5வது 8வதுக்கு இது நடத்துறது, எக்ஸாம் நடத்துறது, அல்லது +1 +2க்கு எக்ஸாம் இல்லாத இது பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதில் ஆக்சுவலாக. அதாவது ஒட்டுமொத்த கவலைகளை வந்து 27/8/24 அன்றைக்கி முதலமைச்சர் வந்து கடிதம் மூலமாக தெரிவிச்சிருக்கார். பிரதமர்கிட்டையும் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு 27/9/24 அன்றைக்கும் கொடுத்துருக்காரு. சரி, இந்த சமக்ர சிஷ்யா அபியான் இருக்குல்ல, இதுக்கு அவங்க வந்து இது ஒரு ரன்னிங் ஸ்கீம். இது ரன்னிங் ஸ்கீம் ஏற்கனவே 1-2 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 3-4 இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் இங்கே பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஆக்சுவலாக. 1-2 கொடுத்தவங்க ஏன் 3-4 கொடுக்கக்கூடாது? ஸோ அதுக்கும் இந்த 3வது பிஎம்ஸ்ரீக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதையும் இதையும் லிங்க் பண்ணுறாங்க. அதாவது சீஃப் செக்ரட்டரி ஒரு லெட்டர் பிஎம்ஸ்ரீயை பற்றி ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதை பற்றின முடிவு ஸ்கூல் செக்ரட்டரி தலைமையில் இருக்கிற கமிட்டி முடிவு பண்ணோம் அப்படின்னு. அந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்கு, நம்ம இருமொழி கொள்கையை கையாளுறோம், நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது பிஎம்ஸ்ரீன்னு சொல்லுது. அது பிஎம்ஸ்ரீ வந்து என்இபியோட ஒரு மாடல் ஸ்கூல், அந்த பேசிஸில் இருக்கிற மாடல் ஸ்கூல். அதை நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு தான் பிரதமருக்கு நேற்று எழுதின கடிதத்தில் மறுபடியும் வலியுறுத்துறார். அந்த கமிட்டி அதுதான் சொல்லி ரெக்கமெண்டேஷன். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த லெட்டரையே உல்ட்டா பண்ணுறாங்க. அப்படியே இல்லை கமிட்டி வந்து ஒத்துக்குச்சு, அவங்க ஒத்துட்டாங்க. கவர்மெண்ட் ஒத்துக்கலை ஆக்சுவலாக. கவர்மெண்ட் வந்து பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கமிட்டி இட் வில் பி டிசைடட்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் என்னென்னா இருமொழி கொள்கை தான் எங்கள் கையாளுறோம் அப்படின்றது. அது நேற்று சிஎம் லெட்டரில் ரீஇட்டரேட் பண்ணிருக்காரு, நாங்கள் இருமொழி கொள்கை தான் கையாளுறோம். ஸோ பிஎம்ஸ்ரீன்றது வேறு, அதுக்கு சமக்ர சிஷன் ஆன்கோயிங் ஸ்கீம், இதுக்கு லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ரெண்டாவது இந்த மொழி வந்து 3வது மொழி வந்து ஹிந்தி கிடையாதுங்க, நீங்கள் எந்த இந்தியன் லாங்குவேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து அல்டிமேட்டாக அது ஹிந்தியில் தான் போய் முடியும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு ஸ்கூல் 40,000 ஸ்கூல் இருக்குது தமிழ்நாட்டில். 40,000 ஸ்கூலில் அவன் ஆளுக்கு 10 லாங்குவேஜை கேட்குறா வச்சுக்கோங்க. நான் அஸ்ஸாமீஸ் படிக்கணும், நான் வெஸ்ட் பெங்கால் படிக்கணும், நான் ஒரியா படிக்கணும்னு சொன்னால் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் டீச்சர் போடுவீங்களா? அல்டிமேட்டாக நீங்கள் இந்தியில் தான் கொண்டு நிறுத்துவீங்க. 68லேயே இந்த விஷயம் நம்ம காதில் பூ சுற்றிட்டாங்க சார். 68லேயே மும்மொழின்னு ஒரு பூவை காதில் சுற்றினாங்க, காங்கிரஸ்காரங்க சுற்றினாங்க. அதுதான் இந்த தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு லெட்டரில் குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்டதை பாருங்கள், ரொம்ப தெளிவாக 1968 முதல் இந்த கல்வி கட்டமைப்பில் முதுகெலும்பாக இருப்பது வந்து மும்மொழி திட்டம் சொல்கிறார். கல்வி கட்டமைப்பில் முதுகெலும்பாக இருப்பது மும்மொழி திட்டம் ஏன் சொல்கிறாங்க? காங்கிரஸ்காரன் கொண்டாந்தது. அப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க. என்ன தெரியுமா கொண்டாந்தாங்க? சவுத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து ஹிந்தி படிக்கணும், நார்த்தில் இருக்கிறவங்களாம் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் ஒன்று படிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம். என்ன பண்ணிட்டானுங்க கில்லேடியா, சவுத்தில் இருக்கிறவங்களாம் ஹிந்தி படிக்க வச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு தப்பிச்சுது. இங்கே அண்ணா வந்து இருமொழி கொள்கையை கொண்டதுனால தப்பிச்சோம் நம்ம. ஆனால் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா என்ன பண்ணிட்டாலும் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அவங்ககிட்ட எதிர்ப்பு ஏன் வரலன்னா அவங்க அப்போதுலேருந்து ஹிந்தி படிக்கிறானுங்க. ஆனால் இங்கே ஹிந்தி படிக்க வச்சானுங்கல்ல, அங்கே ஏதாவது ஒரு லாங்குவேஜை படிக்க வச்சாங்க நார்த் இந்தியாவில்? ஒன்றும் பண்ணல சார். தமிழும் படிக்க வைக்கல, மலையாளத்தையும் படிக்க வைக்கல, கன்னடத்தையும் படிக்க வைக்கல சார். அங்கே அதே தான் ஹிந்தி, இங்கிலீஷ் அதை மட்டும் வச்சு ஓட்டின்னு இருக்கானுங்க. இங்கே இருக்கிற சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் ஹிந்தியை படிக்க வச்சிட்டானுங்க. இது காங்கிரஸ்காரன் பண்ண வேலை. இதே தான் இவங்களும் பண்ண பார்க்குறாங்க இப்போ ஆக்சுவலாக.
இப்போ ஒரு இது 3வது மொழி ஹிந்தி மொழின்னு சொல்கிற கிடையாது, வேறு இந்திய மொழின்னு சொல்கிறாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், அது ஹிந்தி மொழியாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த மொழியாக இருக்கட்டும், எதுக்காக 3வது மொழி படிக்கணும், என்ன அவசியம் இருக்குது? கூடுதலாக ஒரு மொழி கற்றுக்க எதுக்காக? நீ கற்றுக்கோ, இஷ்டம் தான் நீங்கள் கற்றுக்கோங்க. அவனுக்கு இஷ்டம் தான் கற்றுக்குவான், தேவையான கற்றுக்குவான். இது எங்களுக்கு அது ஒரு இடத்துல என்ன ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் 3வது மொழி அப்படி தடுக்கிறீங்களே தவிர பணக்காரர்கள், நகரத்தில் உள்ளவர்கள் சிபிஎஸ்இ பள்ளியில் சேர்ந்து இன்னொரு மொழியை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு கற்றுக்கிட்டோம் சார். ஆனால் ஏழை மற்றும் நடுத்தர மாணவர்கள் அந்த வாய்ப்பை இழக்கிறாங்களே, அதை ஏன் மத்திய அரசு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியா இருக்கு. இந்தியா மாதிரி கண்ட்ரியில் ப்ரைவேட் செக்டாரும் பப்ளிக் செக்டாரும் ஒன்றா பேரலாக பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசு ஆஸ்பத்திரியும் இருக்குது, தனியார் ஆஸ்பத்திரியும் இருக்குது. நீங்கள் ஒரு ஏழையை பார்த்து ஏன்பா நீ அப்போலோவுக்கு போகலன்னு நீங்கள் கேட்குறீங்களா? பணம் இருக்கிறவன் அப்போலோவுக்கு போகிறான் சார், அவன் வசதி வாய்ப்பு அனுபவிக்கிறான் சார். அவன் போகிறான் எல்லாம் அவன் வசதி தனியார் டெலிஃபோன்ஸும் இருக்குது, பிஎஸ்என்எல்லும் இருக்குது சார். நீங்கள் தனியார் பள்ளிகளை நோக்கி அதிக பேர் படையெடுக்கிறதுக்கு காரணமும் நீங்கள் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அரசு பள்ளியோட மாணவர்களுடைய எண்ணிக்கை குறையுது, தனியார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு குறையில ஏறிட்டு தான் இருக்குது. நீங்கள் தவறான புள்ளிவரம் சொல்கிறீங்க. நான் சொல்கிறத கேளுங்க. அரசு பள்ளியில் படிக்கிறவங்க பெரும்பாலுமே சமூகத்தில் பிற்பட்ட நிலையில் இருக்கிறவங்க. அவங்க நெடுகாலம் அவங்களுக்கு வந்து கல்வி புறக்கணிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அவங்க வந்து நகரத்தில் இருக்கிற வசதியானவங்க கிடையாது, ஒரு குறிப்பிட்ட செக்டர் சேர்ந்தவங்க கிடையாது, அவங்களுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க பல நூறு வருடங்களாக புறக்கணிக்கப்பட்டவங்க. அவங்கள வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு சேர்த்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணி அவங்களை ஊக்குவிக்கிறீங்க சார். அவனுக்கு நீங்கள் அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் எதுக்கு பேர்டன் கொடுக்குறீங்க? இந்த 2 லாங்குவேஜ் அவனுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்போது எதுக்கு 3வது லாங்குவேஜ் அவனுக்கு கொடுக்குறீங்க? என்ன அவசியம் இருக்குது? நம்ம நாட்டில் தனியார் துறைன்னு ஒன்று இருக்கும் சார், அது அந்த கட்டுப்பாடுகளோடு இருக்கும். ஸ்கூல்ஸும் இருக்குது, ஹாஸ்பிட்டலும் இருக்குது, டெலிஃபோன்ஸும் இருக்குது, எல்லாமே தனியார் துறையில் இருக்குது. அது நான் கேட்குறேன், தனியார் ஹாஸ்பிட்டலையும் அலோவ் பண்ணுறீங்க, எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக வைங்க. அது ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? எல்லாமே தனியாக ஏன் பிஎஸ்என்எல் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் கொடுக்காதீங்க? மத்திய கல்வி அமைச்சருடைய வார்த்தையில் ஒரு இடம் குறிப்பிடுறது என்னென்னா, பணம் படைத்தவர்களும் நகரத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த 3வது மொழி வாய்ப்பாவது கிடைக்குது, அரசு பள்ளியில் உள்ளவர்களுக்கு கிடைக்கிறத ஏன் தடுக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். வாய்ப்பு வேணுன்றவும் போகிறாங்க. வாய்ப்பு வேணும், ஆனால் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கும் கிராமங்கள். எங்கள் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுது எங்களுக்கு இதுதான்ட்டு. எங்கள் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுது, எங்கள் பசங்களுக்கு இது போகணும்னு டிசைட் பண்ணுது. உங்கள் 3வது மொழி வேண்டாம்னு டிசைட் பண்ணுது. அந்த உரிமை எங்கள் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறார், லெட்டரில் என்ன சொல்கிறாரு? இந்த கொள்கை வந்து நெகிழ்வுத்தன்மையுடன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தனித்துவமான கல்வி தேவைகளுக்கு ஏற்ப மாநிலங்கள் செயல்பட அனுமதிக்கிறது. தனித்துவமான கல்வி தேவைகளுக்கு, எங்களுக்கு தனித்துவமான கல்வி தேவைகள், அதற்கு செயல்பட வந்து மாநில அரசு அனுமதிக்குது. எங்களுடைய தனித்துவங்கிறது 2 லாங்குவேஜ் போகிறோம். நம்ம முக்கியமான தனித்துவமான கல்வி தேவைகளுக்கு ஏற்ப மாநிலங்களை செயல்பட அனுமதிக்கிறதுனா எங்களது தனித்துவமான கல்விக் கொள்கை, இருமொழி கொள்கை இருந்தது. அதுக்கு அனுமதிக்கு இன்னைக்கு லெட்டரில் கம்ப்ளீட்டாக பல்ட்டி அடிச்சிருக்காரு தர்மேந்திர பிரதான். நாங்கள் கேட்ட 2152 கோடி, அதை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது அங்கே. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறாரு, தமிழ்நாடு வந்து சமூகம் மற்றும் கல்வியில் வந்து முன்னேறிய ஒரு மாநிலம். பல இந்த கல்வியில் வந்து ஒரு மாடர்னாக விஷயங்களை கொண்டு போன ஒரு மாநிலம். சரி, இப்படிலாம் புகழறாரு அதில் ஒரு பேரால். இப்படிலாம் புகழ்ந்து இப்படிலாம் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஏன் கொண்டு 3வது லாங்குவேஜ் நீ திணிக்கிற? உனக்கு என்ன அவசியம் இருக்குது? ஏன் கொண்டு திணிக்கிறாத? நாங்கள் ஏற்கனவே முன்னாடி தானே இருக்கோம், நீங்கள் தானே ஒத்துக்கிறாத? மத்திய அரசோட இந்த நடவடிக்கை திணிப்பா அறிவு சார்ந்த வளர்ச்சியான்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசலாம். பிரியன் சார், அதாவது இப்போ இந்த கொள்கை முரண்பாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல, அதனுடைய பற்றாக்குறை அடுத்தடுத்த மாதங்களில் வெளிப்படும். இப்போ இந்த நேரங்கள் அந்த நிதியை முறையாக கேட்டு பெறறதுக்கு கொள்கை ரீதியாக வந்து 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழகம் வந்து இருமொழி கொள்கையில் தான் இருக்குது. ஆனால் 3வது மொழி கொண்டு வரதுங்கிறது உடன்பாடு இல்லை, இது கொள்கை எதிர்ப்பு. ஆனால் கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல, அதுக்கு தமிழக முதல்வர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்லை மேடம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, நான் கல்வியாளர் என்னை கடைசியில் பேச விட்டீங்கன்ட்டு. ஆனால் அவங்க பேசினது பெரும்பாலும் அரசியல் தான் பேசினாங்க, கடைசியில் திமுகவை பற்றி தான் பேசினாங்க. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளை கொண்டு வராததுக்கு ஒரு முக்கியமான காரணம் எம்ஜிஆர். ஜெயலலிதா ஆட்சியிலே நவோதயா பள்ளிகள் கொண்டு வரல, ஏன்னா ஹிந்தி அதில் இருந்தது. சரி, ஏன்னா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் எந்த தைரியமும் இல்லை உங்களுக்கு? அவங்களும் ஹிந்தி வேண்டாம் தானே சொன்னாங்க. திமுகவை பற்றி இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, உதயநிதியை பற்றி பேசுகிறீங்க, ஸ்டாலினை பற்றி பேசுகிறீங்க, இந்த மற்ற கட்சிகளை பற்றி பேசுகிறீங்க, எல்லாம் பேசுகிறீங்க சார். நான் என்ன எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் நவோதயா பள்ளியை சொல்லிட்டேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை இவங்க ஜெயலலிதா ஏன் பேச மாட்டேங்க? நவோதயா பள்ளி வேண்டாம் சொன்னாங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். தமிழ்நாட்டு நன்மைக்காக செஞ்சாங்க, தமிழ்நாட்டோட நன்மைக்காக செஞ்சாங்க. அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்க. ஏன் வாயை திறக்க மாட்டேங்க? அதை பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டேங்க? அதுக்கு பதில் கிடையாது. இன்னொன்னு,
ஏதோ தமிழ்நாட்டில் வந்து தமிழே பள்ளிகளில் புறக்கணிக்கப்படுற மாதிரி பேசுறாங்க. 37,000 அரசு பள்ளிகள் இருக்கு சார், 55 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அந்த 55 லட்சம் பேர் படிக்கிறவங்க எல்லாம் தமிழ்ல தான் படிக்கிறாங்க, தமிழ் மீடியம் தான் படிக்கிறாங்க. ஒரு தனியார் பள்ளியில போய் தமிழ் மீடியம் வைக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தனியார் பள்ளியில தமிழ் மீடியம் வைக்க சொல்லுங்க பார்க்கலாம். அரசு பள்ளியில தமிழ் மீடியம் இருக்கு சார், 55 லட்சம் பேர் தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க சார். இதை எடுக்கலாம். இல்ல நீங்க டைம் கொடுக்கணும். அந்த அம்மா பல விஷயம் பேசிட்டாங்க. இல்ல அவ்வளவுக்கு இன்னைக்கு வந்து இல்ல அவ்வளவு நான் பேச நிறுத்திக்கிறேன். நேரம் கருதி நான் நிறுத்திக்கிறேன். தமிழகத்திற்கு பெற வேண்டிய ஒண்ணுமே இந்த தர்மேந்திர பிரதான் இந்த மேடம் சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி நிறுத்திருக்காங்க நிதியை. எதுக்காக இருக்கிறார் சார் சொன்ன மாதிரி 40% நம்ம போடணும் சார் பணத்தை, 60% கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு உரிமை இல்லையா? அப்போ 40% பணம் போட எங்களுக்கு உரிமை இல்லையா? இந்த ரீசன்லாம் சொன்னீங்களா? போன வருஷம் கொடுத்த பணத்தை நீங்க அப்படி செலவிச்சீங்க, இந்த வருஷம் கொடுத்த பணத்தை நீங்களா ஒரு காரணத்தை உருவாக்கி நீங்க சொல்வீங்க. இன்னைக்கு லெப்டினன்ட் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு சார்? எந்த ஒரு மாநிலத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் எந்த மொழியையும் திணிப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை. லெட்டர்ல இருக்கு இன்னைக்கு. அப்புறம் எதுக்கு வரீங்க? இன்னொன்று சொல்றார், என்ன தெரியுமா சொல்றார்? இந்த என்இபி நியூ எஜுகேஷன் பாலிசி எந்த மொழியையும் திணிப்பதை ஆதரிக்கவில்லை. இதெல்லாம் லெட்டர்ல இருக்கு, படிச்சு காமிக்கிட்டா இருக்கு. தமிழ்நாடு முன்னணியில் இருக்கு எஜுகேஷன்ல, லெட்டர்ல எழுதியிருக்கார். இதெல்லாம் பேசிட்டு பணத்தை பத்தி மட்டும் எழுதல. இதெல்லாம் பேசுற நீங்க எந்த மொழியும் திணிக்க மாட்டோம்னு சொல்ற, எந்த தமிழ்நாட்டோட எஜுகேஷன் ஆகான்னு போகிற நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி கொள்கையை வரையறுக்கும் போது அது உள்ளே புகுந்து இடைஞ்சல் பண்ணதுக்கான காரணம் என்ன? தமிழ்நாடு 3 மொழிக்கு எதிரே கிடையாது. இன்னைக்குமே தமிழ்நாட்டோட பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல போய் பாருங்க, தெலுங்கு கத்துறாங்க, கன்னடம் கத்துறாங்க, மலையாளம் கத்துறாங்க. சென்னையில் இருக்கிற பல பள்ளிகளில் உருது கத்துறாங்க. வேலூர்ல போங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல உருது கத்துறாங்க. லோக்கல் உணர்வுகளை மதிச்சு கத்து கொடுக்குறாங்க. யாரும் புறக்கணிக்கல. எதுவும் கட்டாயமாக்குறது நீங்க எதுக்காக 3வது லாங்குவேஜ் கொண்டு வரீங்க? நீங்க அவங்களே இஷ்டப்பட்டு படிச்சா அது வேற விஷயம். தனியாரோட நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. மாநில எல்லை பகுதிகளில் கூட 3 மொழியை கத்துக்கிறோம் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா கட்டாயப்படுத்துறது ஏத்துக்கிற நிலைப்பாடு இல்ல.